கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மனிதனை கட்டியிருக்கிற முதல் கட்டு என்னன்னு சொன்னால் பாவத்தினுடைய கட்டு. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. ஹல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகிறது. பாவம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை அழித்து விடுகிறது. பாவம் ஜனத்தில் இராதபடிக்கு ஜனத்தை அழித்து கொண்டு போகிறது. ரோமர்கள் நிருபம் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நான் தப்பிக்க ஒரே வழி இயேசுனுடைய இரத்தம். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் ஆமென், எல்லா பாவத்தையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் மனிதனை ஆண்டவர் படித்த போது ஆமென், நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனை கர்த்தர் செம்மையானவனாக படைத்தார், பழுதில்லாதவனாய் படைத்தார், குறைவில்லாதவனாக படைத்தார், தேவனை போலவே படைத்தார், தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற மனுஷனாக படைத்தார். ஆனால் மனிதன் அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. எப்போ ஆமென் பாவம் செய்தார்களோ, பாவம் என்று சொன்னால் அன்றைக்கு கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக ஆமென் பூமி சபிக்கப்பட்டது, மனுஷன் சபிக்கப்பட்டான், மனுஷி சபிக்கப்பட்டால் சர்ப்பம் சபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பூமியில் ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதம் நிறைவாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு பூமியை சபிக்கிறார். ஆமென். பூமி ஆமென் ஹல்லேலூயா முள்ளையும் குறுக்கையும் என்ன செய்யுமா, முளைப்பிக்கும் என்று சொல்லக்கூடியதான சாபம் பூமிக்கு வந்தது. மனிதன் சபிக்கப்பட்டான். ஆகவே உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ என்ன செய்வாய், பாடுபடுவாய். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலனை புசிப்பாய் என்று சொல்லி மனுஷனை கர்த்தர் சபிக்கிறார். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாய் பிரயாசப்படுகிறோம், கொஞ்சமான விளைவை அனுபவிக்கிறோம். கடைசியாக மனுஷனுக்கு மரணம் வருகிறது. மனுஷியை கர்த்தர் சபித்தார். அந்த சாபத்தினுடைய விளைவாக நீ பிரசவிக்கிற போது கர்ப்ப வேதனையோடு கூட ஆமென் பிள்ளை பெறுவாய். கர்ப்ப வேதனை அதிகரிக்கப்படுகிறது. உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை என்ன செய்யுமாம், பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். சர்ப்பம் மிருகங்கள் சபிக்கப்பட்டது. சாபம் ஹல்லேலூயா 4 விதத்தில் வெளிப்படும் என்பதை நாம் முதல் நாளிலே சிந்தித்தோம். 1 தேவனால் வருகிறதான சாபங்கள், 2 மனுஷனால் வருகிற சாபங்கள், 3 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால் வருகிற சாபம், 4 இயேசுவை நேசிக்காததினால் வருகிற சாபம். ஆமென். கொஞ்சம் கவனமாய் நீங்கள் கேட்கணும். இந்த செய்தி நம்மை ஹல்லேலூயா ஒரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு போவதாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை கண்டுபிடித்து அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேவன் தான் முதலாவதாக பாவம் செய்த மனிதனையும் மனுஷியும் பூமியையும் மிருகங்களையும் சபிக்கிறார். 2 மனுஷனும் சபிக்க முடியும். 3 தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறதுனால என்ன செய்கிறது, சாபம் வருகிறது. 4 கிறிஸ்துவை நேசிக்காமல் போகிறதுனால சாபம் வருகிறது. ஹல்லேலூயா. மனுஷனால் வருகிற சில சாபங்களை நாம் வேகமாக சிந்திக்கலாம். ஹல்லேலூயா. புருஷன் போட்ட சாபம். ஆமென். யாக்கோபு ஆமென் ஹல்லேலூயா ராகேல் தன்னுடைய மாமனாருடைய அல்லது ராகேல் தன்னுடைய தகப்பனாகிய லாபானுடைய விக்கிரகங்களை திருடினது தெரியவில்லை. லாபான் வந்து சொல்றாரு, ஆமென் நீ வந்தது சரி, நீ என்னுடைய தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு வந்தாய்? ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஆமென் ஹல்லேலூயா யாக்கோபு சொல்றாரு, நான் எதையும் என்ன செய்யல, திருடலை. வாசிங்க. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். அந்த பொருட்கள் ஏதாவது, உம்முடைய பொருட்கள் ஏதாவது என்னுடைய வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். பாருங்க, ராகேல் அதை திருடி கொண்டு வந்தான். ஆமென். அதை யாக்கோபு அறியாமல் இருந்தான். ஆனால் யாக்கோபு போட்ட சாபம் என்னன்னா, யாரிடத்துல அது இருக்கிறதோ அது என்ன செய்யப்படட்டும்,
கொல்லப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சாபம் அப்படியே பலிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ராகேல் செய்த 3 பாவங்கள். 1, திருடினாள். ஆமென். 2, விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டாள். 3, தகப்பனை ஏமாற்றினாள். ஆகவே அவள் கல்லறையில் சேர்க்கப்படவில்லை. 31, 19, 35 ஆமென் 14 வசனங்களை வாசித்தோன்னா அவள் வழியிலே ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. இரண்டாவதாக தகப்பன் போடுகிறதான சாபம். தாய் தகப்பன் சபித்தால் அது பிள்ளைகளை பலிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர. காரணம் இல்லாமல் போற்றக்கூடாது, காரணத்தோடும் பிள்ளைகளை சபித்து விடக்கூடாது. நம்மை சபிக்கும்படி கர்த்தர் அழைக்கலை, நாம் மற்றுள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் அவனுடைய அதிகாரத்தில் இருக்கும். ஏதோ ஒரு கோபத்தில் நீ விளங்க மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய், உனக்கெல்லாம் நடக்கும் பார் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். தகப்பன் ஹல்லேலூயா சபிக்கிறான். யாக்கோபு லேவியையும் சிமியோனையும் சபித்தார். அது அப்படியே சம்பவிக்கிறது. ஆதியாக 49ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிப்போம்னு சொன்னால் தாய் போட்டதான சாபம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு மகன் ஹல்லேலூயா ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதற்காக தாயினுடைய பணத்தை திருடி அவன் விக்கிரகத்தை உண்டு பண்ணுவான். தாய் அதை சபிக்கிறாள். அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மேலே வந்து விழுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஹல்லேலூயா. இது தேவ மனுஷர்கள் போடுகிறதான சாபம் அப்படியே வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. யோசுவா என்கிற தேவனுடைய மனுஷன் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக ஜனத்தை வழிநடத்தி வருகிற போது எரிகோ அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பூட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய ரகசியம் எல்லாம் கண்ணை திறந்து நல்லா நிமிர்ந்து இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது என்னன்னா ஹல்லேலூயா தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதான ஆவிகள் எரிகோக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் எரிகோலிருந்து ஒண்ணே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, அது சாபத்தீடானது. ஆனால் இப்பொழுது எரிகோவை குறித்து யோசுவா ஒரு சாபம் எடுக்கிறார். வாசியுங்கள். அந்நாட்களிலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுந்திருக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். இந்த பட்டணம் ஒரு பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிறவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பானா? சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அதனுடைய அஸ்திவாரத்தை போடுகிற போது தன்னுடைய மூத்த குமாரனையும் அதனுடைய வாசல்களை வைக்கிற போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்றான். ஹல்லேலூயா. யோசுவா சொன்னது தெரியல. ஆமென். அது காலங்கள் மாறி போயிற்று. ஆமென். ஏகதேசம் 10 தலைமுறைகள் தாண்டி ஆமென் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈகேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதனுடைய அஸ்திவாரத்தை போடுகிற போது அவன் தன்னுடைய மூத்த மகனையும் அதில் வாசல்களை வைக்கிற போது செரூப் என்னும் தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க. அவன் அப்படின்னா அந்த சாபம் எத்தனை வருஷமானாலும் என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். அது அப்படியே பலிக்கும். அது தேவ மனுஷனாகிய யோசுவாவின் மூலமாய் வெளிப்பட்ட சாபத்தினுடைய வார்த்தை சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு 10 தலைமுறைகளுக்கு பிறகு அப்படியே நடக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். தாவீது சாபம் போடுகிறார். ஏன் சாபம் போடுறார்னா ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். அந்த சவுல் யுத்தத்துக்கு போகும்போது பெலிஸ்தியர்கள் கையில் அகப்பட்டு கொண்டார். கில்போவா மலைகளிலே அவரை வெட்டி கொன்னார்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் ஆமென் 1:21. கில்போவா மலைகளே உங்கள் மேலே பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கேற்ற பலந்தரும் வயல்கள் இராமலும் போவதாக என்று அந்த மலையை சபிக்கிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்க.
உலகத்திலேயே ரொம்ப செழிப்பாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம். உலக நாடுகளுக்கெல்லாம் பல வர்க்கங்களை ஏற்றுமதி செய்யக்கூடியதான தேசம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேலில் அதிகமாய் செழித்த பகுதிகள் இல்லை. பாலைவனங்கள் தான் அதிகம். அந்த பாலைவனங்களில் என்ன செய்வாங்கன்னா, பூமியை தோண்டி பூமிக்குள்ளே பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு இந்த தண்ணி பூமிக்குள்ளே போகாதபடிக்கு அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தி மண்ணை போட்டு அதன் மேலே விவசாயத்தை செய்து அவங்களுடைய உற்பத்தி தான் உலகத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. ரொம்ப திறமையாய் விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ரொம்ப சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ திறமைகள் எடுத்தும் எத்தனையோ முயற்சி பண்ணியும் இந்த கில்போவா மலைகளில் விவசாயம் செய்ய பார்த்து அவங்க தோற்று போனார்கள். ஒன்றும் அதில் வளராது, ஒன்றும் அதில் முளைக்காது. அது இன்னைக்கும் ஒரு பாலைவனம் போலவே இருக்கிறது. காரணம், தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொன்னதான வார்த்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய இரத்தம் விழுந்த அந்த இடத்தை தாவீது சபிக்கிறார். கில்போவா மலைகளிலே உன்மேலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கட்டும், காணிக்கைக்கேற்ற பலம் தரும் விருட்சங்கள் உன்னிலே வயல்களுடைய தானியம் அல்லது விவசாயம் உண்டாகாமல் போகட்டும் என்று சொன்ன ஒரே வார்த்தை அப்படியே இன்று வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தால் தீர்க்கதரிசி ஆகிய எலிசா ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்கள். ஆகையால் நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் தொடரும் என்று சொல்லி முடிக்கல. உடனே அவன் உறைந்த மலையை போல குஷ்டரோகியாய் மாறினான். அல்லேலூயா. நாம் சாபத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். தேவனால சாபம் வருகிறது, கணவனால சாபம் வருகிறது, தாய் தகப்பனால சாபங்கள் வருகிறது, தேவ ஊழியக்காரங்க மூலமாய் சாபம் வருகிறது, ராஜா மூலமாய் சாபம் வருகிறது, தீர்க்கதரிசி மூலமாய் என்ன வருகிறது? சாபம் வருகிறது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வசனத்தை வெறுத்தாய், நீ வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன். அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்கனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இனியும் சொல்றேன், இதெல்லாம் சபிக்கப்பட்ட அல்லது சபிக்கிறதுனால உண்டாகிறது. இந்த சபிச்சதுனால அல்லாமல் உண்டாகிற சாபம் என்ன? அல்லேலூயா. சாபத்துக்கான காரணம் என்ன? நாம் ஏற்கனவே படித்தோம். இருந்தாலும் ஒரு தடவை கூட ஆண்டவர் நமக்கு தெளிவை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் உண்டாவதற்கான ஒரு 7 காரணங்களை வேகமாய் சொல்லுகிறேன். உபாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். முதல் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 27 15வது வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. உறுதிப்படுத்தப்படுகிற சாபம் இது. விக்கிரகங்களை உண்டு பண்ணுவது, விக்கிரகங்களை விற்பது, விக்கிரகங்களை ஆராதிப்பது, விக்கிரகங்களை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைப்பது, விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சில பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. அது அந்த குடும்பத்தை அழிக்கிற சாபமாக இருக்கும். அல்லேலூயா. வேகமாக சொல்லி போக விரும்புகிறேன். 2 தாயை தகப்பனை நிந்திப்பது, தாய் தகப்பனை தூஷிக்கிறவன். 16வது வசனம்.
தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவார்களாக. தாய் தகப்பனை நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கிறவருடைய தீபம் கார் இருளிலே அணைந்து போகும் என்று சொல்லி ஞானிகளுடைய ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார். காரிருள் நேரத்தில் நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் அது நல்லது. ஆனால் தாய் தகப்பனை நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கிறவருடைய அந்த கொஞ்சம் இருக்கிற வெளிச்சம் கூட காரிருள் நேரத்தில் அவன் வழி தெரியாத நேரத்தில் என்ன செய்யுமா, அணைந்து போகும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்துகிறத பார்க்க முடியும். பெற்றோரை ஆமென் ஏளனமாய் பேசுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்கள். அந்த தலைமுறையின் மேலே என்ன உண்டாகும்னு சொன்னால் கர்த்தரால் உண்டாகிற சாபம் உண்டாகும். அல்லேலூயா. 3, பிறனுடைய பொருட்களை அபகரிக்கிறவன். 17வது வசனத்தை வாசி பாருங்க. பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஆமென் ஹல்லேலூயா சிந்தை அல்லது தேவ பயம் நமக்கு இருக்கணும். தேவன் தந்தது நமக்கு போதும். பிறனுடைய பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. நமக்கு உரிமை இல்லாத ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுலேயும் ஆமென் சோத்திரம் பதில் பேச முடியாதவர்கள், பதில் செய்ய முடியாதவர்கள், எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், விதவைகள், ஆமென் ஹல்லேலூயா ஏழைகள், இப்படிப்பட்டவருடைய அபகரித்தா ஒருவேளை அவங்களுக்கு வாதாடுவதற்கோ சண்டை போடுவதற்கோ ஆமென் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ரொம்ப திறமசாலி, நான் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். கர்த்தர் சொல்றாரு, பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஜனங்கள் எல்லாம் சொல்லுவார்களாக ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். 4வதாக குருடனை வழி தப்ப செய்கிறவன் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். 19ஆம் வசனம், பரதேசி திக்கற்றவர்களை ஆமேன் நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அடுத்ததாக விபச்சார வேசித்தனம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கொலை செய்கிறவன், இரத்தம் சிந்துகிறவன் சபிக்கப்பட்டவன். 25வது வசனம், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனையோ உயர்ந்த போலீஸ் ஆபீசர்கள் ஆமென் அல்லேலூயா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆமென் குறைபாடுகளோடு கூட பிறந்து அங்கங்கே இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா பரிதானம் வாங்கினவர்கள். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சிலது ஆமென் நியாயத்தீர்ப்பு நாளில் தான் தண்டனை கிடைக்கும். ஆனால் சாபம் என்கிறது அப்படி அல்ல. நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் போகாது. ஆமென். இந்த உலகத்தில் வச்சு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். இந்த உலகத்திலேயே தலைமுறைகள் பாதிக்கப்படும். அல்லேலூயா. சில சாபங்கள் ஆமென் அல்லேலூயா அவனவன் செஞ்சதனுடைய பலன் அவனவன் அனுபவிப்பான். ஆனால் சிலது அப்படி அல்ல. அது பெற்றோர்கள் செய்ததனுடைய பலனை பிள்ளைகள் மேலே தொடரும். ஆமென். பிள்ளைகள் மேலே தொடருகிற ஒரு 5 சாபங்களை பார்க்கலாம். அது என்னன்னா, 1 ஆமென் தூற்றி தெரிதல், குறை சொல்லுதல், ரகசியத்தை வெளிப்படுத்தல் அல்லது நிர்வாணத்தை ஆமென் மற்றுள்ளவர்களுக்கு அறிவித்தல். தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தின காம் சபிக்கப்பட்டவனாக மாறினான். அவன் மட்டும் அல்ல, அவனுடைய சந்ததி அத்தனையும் என்னத்தை சுமக்கிறது, சாபத்தை சுமக்கிறது. 2 பண ஆசை. பண ஆசையினால ஆமென் நாகமாக கொண்டு வந்த பொருளை எலிசா வாங்கலை. ஆனால் கேயாசி பின்தொடர்ந்து போய் அதனை செய்யும்படி போனான், வாங்கினான். அவனும் அவனுடைய குடும்பமும், கேயாசி மட்டும் அல்ல அவனுடைய குடும்பமே பின்தொடர்கிற சந்ததியே நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுமந்தது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்கிறதும் அப்படிதான். அது மூலமாய் அது பிள்ளைகளின் மேலே அந்த சாபம் தொடருகிறது. அல்லேலூயா. 4வதாக அல்லேலூயா ஏலி என்கிற ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததானே நல்ல ஒரு தேவ மனுஷன்தான். ஆனால் பிள்ளைகள் செய்த தவற ஆசாரியன் ஆகிய ஏலி என்ன செய்யலை, கண்டிக்கலை. பிள்ளைகளை சரியான நிலையில் வளர்க்கலை. ஆண்டவர் 2 தடவை பேசுகிறார். ஏலிகிட்ட பேசினார், சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. ஆனாலும் ஏலி ஆமென் தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கவோ கடிந்து கொள்ளவோ இல்லை. ஆகவே அவனுடைய குடும்பம் அத்தனையுமே சாபத்துக்குள்ளாய் மரித்து போகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா.
ஐந்தாவதாக அல்லேலூயா தன்னுடைய வயோதிப நாட்களில் ஆண்டவர் தந்த சுகம், ஆண்டவர் தந்த விடுதலையை அதை அற்பமாய் எண்ணின ஒரு எசேக்கியாவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடி கர்த்தருக்கு விரோதமாக நின்றபடினால அவனுடைய சந்ததி, அவன் மேல் பிறந்த மனாசே என்கிற பிள்ளையின் மேலே சாபம் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வேகமாய் அல்லேலூயா சாபம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மனிதனுடைய மேல், ஒரு குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கா இல்லையாங்கிறதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? அல்லேலூயா. ஒன்று, கடன் பிரச்சனை, வறுமை, நெருக்கம், தொடர்ந்தட்சியாய் வருகிற பொருளாதார பற்றாக்குறைகள் சாபத்தினுடைய அறிகுறிகள். அல்லேலூயா. அது உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனால் இப்படி சொல்லப்படுகிற சாபமெல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். 16வது வசனம், நீ பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலே சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடை சபிக்கப்பட்டிருக்கும், அபிஷேகிற தொட்டி சபிக்கப்பட்டிருக்கும், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இதில் பொருளாதாரத்தை குறித்த சாபத்தை நம்ம பார்க்குறோம். சிலர் எவ்வளோதான் கிருஷி பண்ணாலும் அதில் முன்னேற்றத்துக்கு வரமாட்டாங்க. சிலர் எத்தனை தான் மிருக ஜீவன்களை வளர்த்தாலும் அதில் என்ன வராது? முன்னேற்றம் வராது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளோதான் பணம் வந்தாலும் வீட்டில் தரித்திரம் மாறாது. ஆகார பற்றாக்குறை, வஸ்திர பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் பற்றாக்குறை. இதனுடைய அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா சாபம். அல்லேலூயா. இந்த சாபத்தை கண்டுபிடிக்காம சோதரம் என்னதான் வேலை செஞ்சாலும், என்னதான் காரியங்கள் செஞ்சாலும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? முன்னுக்கு வர முடியாது. இது ஏதோ ஒரு காரியத்தினால வந்த சாபம் என்கிறதை அறிந்து உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் திரும்பணும். அல்லேலூயா. சில இடங்களில் பார்க்குறேன். அல்லேலூயா. 2, சாபத்தினுடைய காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மலட்டுத்தன்மை. நிலம் விளைச்சலை கொடுக்காமல் இருக்கிறதும் நிலத்தினுடைய மலட்டுத்தன்மை. அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது மலட்டுத்தன்மை. சில குடும்பத்தில் சோத்திரம் எங்கே தான் ஒரு தடவை நான் விசாரித்தேன். 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் நல்லா படித்தவர்கள், 5 பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க. ஒரு ஆள் இன்ஜினியர், ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் வக்கீல், ஒரு ஆள் நல்ல வியாபாரி. இப்படி 5 பிள்ளைகள் எல்லாரும் திருமணமாய் பல இடத்துல எடுக்கிறாங்க. ஆனால் 5 பேருக்கு என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை. என்ன காரணம்? சாபம். அல்லேலூயா. 5ல் 5 பேருடைய வாழ்க்கையிலும் குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏன் வருகிறது? மலட்டுத்தன்மைகள், சாபம். அல்லேலூயா. அடுத்ததாக பரம்பரையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற வியாதிகள். சில இடங்களில் பாருங்கள், குடும்பத்தில் ஒரு பைத்தியம் இருந்துகிட்டே இருக்கும். பைத்தியங்கள் மாறாமல் இருந்துகிட்டே இருக்கும். சில குடும்பங்களில் சில தொற்று வியாதிகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் சில குறிக்கப்பட்ட வயசில் வரும்போது ஆண் சந்ததிகள் இருக்காது, அவங்க செத்துட்டே இருப்பாங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் குறிக்கப்பட்ட வயசு வரும்போது தற்கொலை பண்ணி செத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சுற்றி நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இந்த தொடர்ந்தட்சியாய் வருகிற பாதிப்புகளுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பங்களில் சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. ஐந்தாவதாக நமக்கு முன்னேற்றமே இல்லை. எதெடுத்தாலும் தோல்வி, எதெடுத்தாலும் நஷ்டம், எதெடுத்தாலும் பிரச்சனை. சத்ருவுக்கு முன்பாக நிற்க முடியலை. விரோதிக்கிறவர்கள். அல்லேலூயா. வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா. 25, 26 வசனங்கள். உபாகமம் 28, 25, 26. உன் சத்துருக்கள் முன்பாக நீ முறியடிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராய் புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். அல்லேலூயா. அந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவார்கள். தேவன் நமக்கு தந்த வார்த்தை என்னது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனால் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று என்ன செய்யாது? வாய்க்காது. சத்ருவுக்கு முன்பாக அவன் நிற்க முடியாமல் போயிடுவான். அல்லேலூயா. அடுத்தது தேவ கிருபை இழந்து போகிறது. ஏசாவை குறித்து நம்ம சிந்தித்தோம், சவுலை குறித்து சிந்தித்தோம், சிம்சோனை குறித்து சிந்தித்தோம். இவங்கெல்லாம் தேவனுடைய
கிருபையை இழந்து போனவர்கள். 28, 29 வசனங்களை வாசித்தால் ஆமென். கிருபை இல்லாதவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மன திகைப்பு. அவன் குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல பட்ட பகலில் தடவி கொண்டு திருப்பான். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாக இருப்பான். அல்லேலூயா. அவன் அப்போ கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கை. இனியும் சொன்னால் குடும்பங்களில் உண்டாகிறதான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் உண்டாகிற பிரச்சனை. 30வது வசனம், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அதை கல்யாணம் பண்ணுவாய், வீட்டை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய், திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதனுடைய பலனை அனுபவிக்க மாட்டாய். அல்லேலூயா. குடும்ப பிரச்சனைகள். அல்லேலூயா. அடுத்து கனவீனம் அடைகிறது. ஒரு காலம் உயர்வு இல்லை. அவன் எப்போதும் திரும்ப திரும்ப அவன் குறைபட்டு போய்கொண்டிருக்கிறதான அனுபவம். 43, 44 வசனங்களை வாசிங்கள். அவன் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பாய், நீ வாளாயிருப்பாய். அல்லேலூயா. விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள் தேசத்தில் வாளாயிருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் தலையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உன்னை எப்படி மேன்மையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம். ஆனால் நாம் கீழாக போகிறோம் என்று சொன்னால் ஏதோ குறைவுகள், சாபங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாவத்தினுடைய அடிமைத்தனங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த 2 குடும்பங்களை கொஞ்சம் ஆமென் பகுத்து ஆராய்ந்து பார்த்தார். ஒன்று ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லி கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். இனி ஒன்று அதே காலத்தில் ஆமென் தேவனை அறியாமல் தேவன் இல்லை என்று சொல்லி வாழ்ந்த ஒரு நாத்திகன். 2 பேருடைய தலைமுறைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணார். அவன் இதில் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தேவன் இல்லை என்று சொல்லி வாழ்ந்த ஒரு நாத்திகனுடைய குடும்பத்தில் அவன் 4 தலைமுறைக்கு மேலே யாரையும் கண்டுகொள்ள முடியலை. அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களில் அந்த 4ஆம் தலைமுறையில் வந்தபோது அநேகர் கொலை புள்ளிகளாக இருந்தாங்க, கேங்ஸ்டர்ஸ்களாக இருந்தார்கள், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க, அநேகர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க, சிலர் பைத்தியங்களாக இருந்தார்கள். எல்லா பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடியவர்களாய் இப்படிப்பட்ட தலைமுறையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனுடைய குடும்பத்தை கொஞ்சம் அவர் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அந்த குடும்பத்தில் ஆமென் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்டாக ஒருவர் வந்திருந்தார். ஆமென் அமெரிக்காவினுடைய 2 மாகாணங்களுடைய கவர்னர்களாக வந்திருந்தார்கள். திரளான பேர் ஊழியக்காரங்களாக வந்திருந்தார்கள். அவன் திரளான பேர் மெடிக்கல் ஃபீல்டில் வந்திருந்தாங்க, விஞ்ஞானிகளாக வந்திருந்தாங்க. அந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கும் தலைத்து பெருகி கொண்டிருக்கிறதை அவர் கண்டார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம் தேவ சபையில் வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் ஆசீர்வாதத்தை வைத்து போக கடமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவன் ஏதாவது சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடரணும்னா அந்த சாபங்கள் முறியடிக்கப்படணும். அல்லேலூயா. சாபத்தை முறியடிக்கப்படுவ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி 7 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். 1, ஜீவனை தெரிந்தெடுக்கணும். ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கணும். உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். எதை வேணாலும் நீ என்ன செய், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்கள். அல்லேலூயா. நேற்று நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், ஆசீர்வதிக்கப்படணும்னா அதை நம்ம போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நமக்கு சுதந்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சும்மா இருந்துட்டு நம்ம மனம் போன போக்கில் போனால் ஒரு சுதந்திரம் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு அக்ஸால் ஜெபிக்கிறாள், தகப்பனை பார்த்து எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கூட என்ன செய்யுங்க
அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணான், தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. கேட்கணும், கேட்குற பிள்ளைக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். துக்கத்தின் பிள்ளை, சாபத்தின் பிள்ளை, அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். நமக்குள்ள ஒரு போராடணும். யோசுவா அவன் போராடி 31 ராஜ்யங்களை அழித்தபடினால தான் கானான் என்கிற தேசத்தை என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள். நாம் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரித்தாள். அவன் தான் யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மட்டும் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளாமல் நீங்கள் அசதியாக இருப்பீங்க. இல்லை, நம்ம எழும்பணும், செயல்படணும். அல்லேலூயா. 1 ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், 2 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், 3 பாவ அறிக்கை செய்யணும், 4 என்னுடைய சாபங்களை மாற்ற இந்த உலகத்தில் ஒரு வல்லமைக்கு முடியாது, ஆனால் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கலாத்தியர் 3:13 இயேசு எனக்காக சாபமானார், என்னுடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கிறது எதுக்காக? நெகமியா ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவரே நாங்களே எங்களுடைய தகப்பன் வீட்டாரும் உம்மை கோபமூட்டினோம், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம், உமக்கு முன்பாக பாவம் செய்தோம், எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நேற்று நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாக இருந்தால் மந்திரவாதம் என்ன செய்யாது? பலிக்காது. இல்லை, நம்ம ஜாதியோடு கலக்கிறோம், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிறிஸ்தவன் என்ற பெயரை வச்சதுனால ஆமென் மந்திரம் பலிக்காமல் போகாதுன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருக்கிறது அல்ல, தேவ பிள்ளையாக இருந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆமென், ஹல்லேலூயா, மலை உச்சியிலிருந்து பிள்ளையாம் பார்க்கிற போது ஜாதிகளோடு கலவாது இருக்கிற அந்த ஜனத்தை கண்டபோது சபிக்க வந்தவனுடைய வாயில சாபம் அல்ல வந்தது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற ஆசீர்வாதத்தை அவன் சொன்னான். ஹல்லேலூயா. நீ குடும்பங்களில் ஜெபம் இல்லை, குடும்பங்களில் ஒருமனம் இல்லை, குடும்பங்களில் ஐக்கியம் இல்லை, ஆமென், அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் பிசாசு கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரே செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேலில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்க காரணம் என்ன? உலக ஆமென் மிலிட்ரியில் நம்பர் 1 மிலிட்ரி இஸ்ரவேலுடைய இராணுவம். ஆமென், அவங்களுக்கு எல்லா உளவுத்துறை, பயங்கரமான உளவுத்துறை. ஆமென், அவங்களுடைய கையில் எடுக்கிற ஆயுதம், இந்தியா கூட அந்த ஆயுதத்தை வாங்கி தான் கார்கில் யுத்தத்தில் ஜெயம் பெற்றுச்சு. அவ்வளவுக்கு அவங்களுடைய ஆயுதங்கள் திறமையானது. அவங்களுடைய எல்லைக்குள்ளே வரக்கூடிய குண்டுகளை அவன் உடைத்தெறியக்கூடிய அயன் ஆமென் சோத்திரம் என்ன சொல்கிறது, அந்த வரக்கூடிய அந்த அத்தனை பாம்புகளையும் ஏவுகணையும் நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை ராடார் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பதை சிந்தித்த போது இப்போ காலையில் தான் அவர் செய்தியை வாசித்தேன். ஆமென், பெஞ்சமின் நெத்தானியாகு அவர் தான் அந்த தேசத்தினுடைய பிரதான மந்திரி. கொஞ்ச காலங்களாக அவருக்கு எதிராக உள்ள சில குழப்பம், இராணுவத்தில் சில குழப்பங்கள், உள்நாட்டில் சில பிரிவினைகள். ஆகவே அவங்க அந்த பிரிவினையை வைத்து தேசத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை, தேசத்துக்கு உள்ளே உள்ள குழப்பம் இருந்தபடினால ஆமென் உள்ள மிலிட்ரி சரியான செயல்படலை. உள்நாட்டு குழப்பம், அந்த உள்நாட்டு குழப்பத்தை சரியாக பார்த்துட்டு எதிரி என்ன செய்துட்டான்? உள்ள நுழைஞ்சிட்டான். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கோ அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய மந்திரம் பலிக்கும். எப்போ நம்முடைய சபைக்குள்ள ஒரு மனம் இல்லையோ, எப்பொழுது விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் குறையுதோ, ஏன் இத்தனை வியாதிகள், ஏன் இத்தனை போராட்டங்கள்? ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனாத்தான் சொல்கிறாரு, அவன் நீங்கள் ஒரு மனப்படணும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். நீ தனித்து வாசம் பண்ணணும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும், ஜாதிகளோடு கலவாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாபம் பலிக்காது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஒரு சபை, இந்த சபையில் நாம் சரியான உறவில் இருக்கணும். தேவனோடு கூட உறவாடுவதற்கு சபை முக்கியம். ஹல்லேலூயா. லோத்து எந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமோடு கூட இருந்தாரோ அத்தனை நாள் வரையும் அவன் பாதுகாப்பாக தான் இருந்தான்.
அத்தனை நாள் வரைக்கும் லோத்தினுடைய மந்தையும் என்ன செய்து கொண்டே இருந்தது? பெருகி கொண்டே இருந்தது. லோத்தினுடைய சம்பத்தும் பெருகி கொண்டே இருந்தது. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தினுடைய வாக்கு தத்தமுடையவன். அந்த வாக்கு தத்தம் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியமாக இருக்கிற வரைக்கும் நமக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அவன் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு வருடங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வாக்கு தத்தங்களை சொல்லும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும். இந்த கால வேளையில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்குள்ளே இருந்ததான அபிஷேகம் வல்லமை பிசாசின் கிரைகளை அழிக்கக்கூடியதாய், சாபத்தை நிர்மூலமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் முழங்கால்களை மடக்கி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஆமென். அல்லேலூயா. இது போன சனிக்கிழமையில ஆமென் அல்லேலூயா முடிக்க வேண்டிய செய்தி மறுபடியும் பேசப்படுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆன்லைனில் கேட்கிறவங்களாக இருக்கலாம், சபையில் வந்திருக்கிறவங்களாக இருக்கலாம். கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஏதோ ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்தட்சியாய் தாக்கி கொண்டிருக்கிறது என்றால் சாபத்திலிருந்து விடுதலை வேணும். அந்த விடுதலைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நானும் எங்களுடைய பிதாக்களும் என்னுடைய முற்பிதாக்களும் உமக்கு முன்பாய் பாவம் செய்திருக்கிறோம். என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆமென். கலாத்தியர் 3:13 சிலுவையிலே அடிக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி இயேசுவே நீர் எங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னுடைய பாவத்தின் தண்டனையை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுவீராக. அறிந்து மறியாமல் எங்களுடைய வாயிலேயோ வாழ்க்கையிலேயோ பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவோ தேவ திட்டத்துக்கு விரோதமாகவோ தேவ நியாய பிரமாணத்துக்கு விரோதமாகவோ செயல்பட்ட காரியங்கள் இருக்கும்னா எங்களை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தாங்க. ஒருவேளை தாய் தகப்பன்மாரை நிந்தித்தது, தாய் தகப்பன்மாரை பரியாசம் பண்ணினது, ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ணினது, அவன் ஊழியக்காரங்களை அவமதித்தது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது, பண ஆசையினாலே செயல்பட்டது, ஏதோ ஒரு சாபம் நமக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு அதை கதை முறியடிக்க உதவி செய்வாராக. நல்ல கரங்களை உயர்த்தி வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆமென் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளுக்காய், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நிலைமைகளை இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தலைமுறைகளின் மேலே, சரீரத்தின் மேலே, குடும்பத்தின் மேலே ஒரு சாபமும் தொடக்கூடாது. இன்னைக்கு அவங்க விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவத்திலிருந்து, சகல சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்குவதாக. ஆமென். தொடர்ந்தட்சியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பண பற்றாக்குறைகள், வியாதிகள், ஆமென் போராட்டங்கள், ஆமென் கைகளின் பிரயாசங்கள், ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலைமைகள், நன்மைக்கு பதிலாய் தீமை உண்டாய் கொண்டிருக்கிற அனுபவங்கள், சத்துருவுக்கு முன்பதாக தாழ்ந்து போகிறதான அனுபவங்கள், உயர்த்தப்படுவதற்கு பதிலாய் தாழ்த்தப்படுகிறதான அனுபவங்கள், நிந்தனையின் அனுபவங்கள் எல்லாம் ஜனங்களை விட்டு நீங்கி போவதாக. சபையின் மேல, குடும்பத்தின் மேல, தேசத்தின் மேல இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வாடுவீராக. எல்லா சாபமும் நீங்கி போவதாக. ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும், இயேசுவை தெரிந்து கொள்ளட்டும், பாவ அறிக்கை செய்யட்டும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழட்டும், விசுவாச வாழ்க்கை வாழட்டும். ஆமென். கர்த்தரை கனம் பண்ணட்டும், பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கட்டும், சபையோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கட்டும், ஊழியத்தில் பிரயோஜனப்படட்டும். ஒரு மனதை கர்த்தர் தருவீராக. எல்லா பிரிவினையின் ஆவிகளும் தேசாதிபதியினுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் விடுவித்தேக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோமாக.